பிரைஸ் தி லார்ட். இன்றைய தினம் நாம் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நம்ம நாளை ஆண்டவரோடு தான் துவக்கணும். அதில் வித்தியாசமே இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, அதிகாலையில் முதலாவது ஆண்டவரோடு தான் பேச வேண்டும். இப்போ இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு பேசுகிற காரியம் என்னவென்றால், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. அதாவது இப்போ எப்படி நினைக்கிறோம், இன்றைக்கி வந்துருச்சுன்னா இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அதுக்கு நான் இன்றைக்கி என்ன செய்யணும், எப்படி என்னைய ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்லாம் என்ன செய்கிறோம், கவலைப்படுகிறது. அதாவது ப்ரிப்பேர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது தப்பு கிடையாது. அதாவது ஆண்டவருக்குள்ளே தான் ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா நம்ம போகிற வழியில் என்ன நடக்கும், யார் யாரை பார்ப்போம், என்னென்ன பேசுவோம் அவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் முன்குறித்திருப்பார். நம்ம அதற்கு ஆயத்தமாக நம்மளை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது அப்படிப்பட்ட சந்திப்புகளை ஏற்படுத்தி நல்ல காரியங்களை பேச, அவர்களை அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்கள்ட்ட நல்ல காரியங்களை பேச, அவர்கள் நம்மிடத்திலே தங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள, அவர்களுக்கு இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் யாரையுமே ஒரு பிரச்சனையான ஒரு கீழான ஒரு காரியத்திற்காகவே உண்டாக்கலை. ஆனால் நாமே அவனவன் தன் வழியிலே போனான் அப்படின்ருக்கு. நம்மளுடைய வழியை சூஸ் பண்ணி நமக்கு எல்லாரும் செய்கிற மாதிரி, இல்லை மீடியாக்களில் நம்ம பார்க்குற மாதிரி அப்படி நம்மளுடைய வழிகளை நம்ம பிளான் பண்ணும்போது தான் நம்ம தவறி போயிடுறோம், வழி தவறி போயிடுறோம். வழி தவறி போயிட்டோன்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியாது. இல்லை நமக்கு தெரியும் தானே. அது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த பஸ்ஸில் தான் ஏறணும். இல்லை நம்ம இடையில அந்த ஊர் இருக்குன்னா அந்த ரூட் வழியாக போகிற பஸ்ஸில் தான் நம்ம ஏற முடியும்ல. அப்போ நம்ம போக வேண்டியது பரலோகம். அதுதான் நம்மளுடைய டெஸ்டினி, நம்மளுடைய நித்திய வாழ்வு இருக்கிற இடம். அப்போ அதற்குரியவைகளை தான் நம்ம தேடணும். அப்போ அது உண்மை, நேர்மை, பரிசுத்தம், என்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து பிறருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். எந்த வகையிலையும் நான் சீக்கிரமாக முன்னால் வந்துடணும், எல்லாரையும் தள்ளிட்டு நான் முன்னால் வந்துடணும், நான் பணக்காரராகிடணும், நான் ரொம்ப எல்லாரும் நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு நானே என்னை உயர்த்திக்கணும். ஆண்டவர் உயர்த்துவார், அதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரயாசங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, எடுக்கவே கூடாது. ஏன்னா ஒரு ரோஜாப்பூ இருக்குதுன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த ரோஜா பூவை ஒரு மொட்டை பார்க்கும்போது ரோஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரோஸ்லேயும் முள் நிறைய இருக்கும். ரோஜாப்பூ பறிக்கும்போது ரொம்ப ஞானமாக நல்லா கட் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா முள் குத்திரும் கண்டிப்பாக. அந்த ஒரு மொட்டை எடுத்து அதை விரிக்க நம்மளால் முடியும். அதை நாமே அதை மலர்ந்த மாதிரி காட்டுறதுக்கு முடியும், அதை செய்யலாம். ஆனால் நாம் செய்யும்போது இருக்கிறதுல எவ்வளோ பெரிய நஷ்டம் தெரியுமா. நம்ம விரிச்சிடலாம், ஆனால் நம்ம கை படும்போதே அந்த இதழ் என்ன செய்கிறோம், சுருங்கிரும், வாடிரும். நம்ம கை படுறதே அதோடைய இயற்கையான அழகுக்கு பாதிப்பாக இருக்கும். ஆனால் அதே இது அடுத்த நாள் அது தானே மலருது அதிகாலை வேளையிலன்னு பார்த்தோன்னா ரொம்ப அழகாக விரிஞ்சிருக்கும். நம்ம பக்கத்தில் போகும்போதே வாசம் அடிக்கும். என்ன அது நம்ம செஞ்சதுக்கும் அது ஆண்டவர் இயற்கையாகவே அவரே செய்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையே மலரச் செய்வது ஆண்டவர் தான். வாசனை அடிக்கும்படியாக, வாசனையாக, சுகந்த வாசனையாக மாற்றுகிறது அவர் தான். அதுக்கு ஒரு நாள் we have to wait. என்ன அந்த காலம், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலம், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள்னு வசனம் சொல்லுகிறது இல்லை. அதுபோல் நாமவே பிரயாசப்பட்டு நானே என்னுடைய படிப்பை சூஸ் பண்ணுறேன், நானே என்னுடைய லைஃப்பை சூஸ் பண்ணுறேன், நானே என்னுடைய வேலையை சூஸ் பண்ணுறேன், நானே எனக்குரிய எல்லா காரியத்தையும் எனக்கே தெரியும், நான் நல்லா எனக்கு விவரமாக தெரியும் அப்படின்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. வி ஷுட் நாட் டேக் அவர் ஓன் டெசிஷன். என்ன நம்மளுடைய முடிவு அல்ல,
ஆண்டவர் எனக்கென்று எதை வைத்திருக்கிறாரோ அதை செய்யணும்னு அவருடைய கரத்தில் காலையில் ஒப்பு கொடுத்துட்டோன்னா போதும். ஆண்டவரே, நீங்கள் இன்னைக்கு பேசுகிறீங்க, நீங்கள் உங்களுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிஞ்சு நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றது அல்ல. நான் என்னை உங்களுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னால், முதல் நாள் நம்ம பறித்து நம்ம மலர வைக்கிற ரோஜாப்பூவை விட ஆண்டவர் மலர வைக்கிற ரோஜாப்பூ அழகாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் நீங்கள் உயர்த்த உங்களுடைய பலத்த கரத்திற்குள் பிள்ளைகள் அடங்கி இருக்க தாங்களே செயல்பட்டு விடாதபடி ஆண்டவரை பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.